மாதிரியே கெஸ் பண்ணி அடிச்ச மாதிரி நீங்களே பாருங்க. கெஸ்ஸபிள் கெஸ் பண்ண முடியுமா? கெஸ் பண்ணக்கூடிய தக்க கெஸபிலிட்டி இது கெஸ்ஸபிலிட்டி இங்க வரும். அதனாலதான் நீங்க இப்படி டெலிவ் பண்றப்ப ஏகப்பட்ட விஷயம் வரும். இங்க கெஸ்ஸபிள் கெஸ்ஸபிளி கெஸபிலி நீங்க நாவல்லாம் படிச்சீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். 8ஐயுமே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்க வந்து கெஸ்ட் அடிக்கலாம். இந்த கெஸ்ட் பாத்தீங்க ஸ்பெல்லிங் ஏதாவதுன்னா கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. OGUSSIN கெஸ்ட் 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 கெஸ்ஸிங் கெஸ்ஸஸ் 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 GUESS எஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கெஸ்ஸ ஒரே ஒரு யூகம் யூகங்கள் வா வந்துருச்சா? ஆனா ஒரே ஸ்பெல்லிங் இருக்கு. ஆனா மீனிங் வேற, இடம் வேற. எப்படி போட்ட பாத்தீங்களா? வேர்ப் மட்டும் 6, நவுன் மட்டும் 4 இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை 15 வார்த்தை லிஸ்ட் பண்ணிருக்க பாருங்க. எஸ் சார். மை காட், இதுதான் இந்த 15 வாக்கியம். 15மே 15 டிஃபரெண்ட் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க இந்த வேர்ட் ஃபேமிலி. We will go there. I I happen happen to go. அவ்வளவுதான். இது வந்து இப்படி நீங்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க ஹேப்பன் அடிச்சீங்கன்னா happen நம்பர் 6 பாருங்க. happened ஹேப்பனிங். happening happened happened இது ஹேப்பன் வராதுல்ல உங்களுக்கு. இங்கதான் ஹேப்பன் எல்லாம் வரும்ல. இங்கே போட்டுக்கலாம் ஹேப்பன். happen வரும் சார். happening happen happenable பொதுவா அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. happened happeningly ஹேப்பனிங்லி happeningly இதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சலா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. இது வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, 1ல இருந்து 6 இருக்கும். இந்த ஹேப்பன்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரேரா தான் அது யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். யூ கேன் கம்ப்ளீட் இட் ரைட். இதுல happens இது ஹேப்பன்ஸ். மேக்ஸிமம் நவுனு அட்ஜெக்டிவ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சார். அட்வெர்ப் சம்டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே சார்? யூஸ் பண்ணுவாங்க. இப்ப 5, 6 முடிஞ்ச அளவு 7ல இருந்து 8 கெஸ் பண்ணிடலாம் நம்ம. சரி சார். 5ல இருந்து இப்ப 6ல இருந்து இருக்கு இல்லையா, 6, Yes, sir. 7, 1 நிறைய இது ரிலேட் ஆகும். 1, 6, 7 பாக்கியெல்லாம் டெலிவரி பண்றதுதான். பாக்கியெல்லாமே டெலிவரி பண்றது 2, 3, 4, 5, 8 டெலிவரி பண்றதுதான். Now look at this. I had about the No. ஹெட்னா For முன்னோக்கி the decision. I hit for the decision. for the destination. For the destination. Oh, destination. நல்லா I பாருங்க. hit for the destination. எப்படிப்பட்ட வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. ஹெட்ட வெர்பாக்குறாங்க. அதை நோக்கி ஐ ஹெட்டட் தேர் அப்படின்னா அங்கே நான் போகிறேன். Headed. Wow. Heading towards it. Response commentary வந்துகிட்டே இருக்கும். Yes, sir. He's heading towards the century. இங்க It's பாருங்க, இங்க நல்லா பாருங்க. இங்க எப்படி நீங்க கொண்டு வருவீங்க, என்ன நவுன் கொண்டு வருவீங்க, அதுலதான் நம்ம heading, sir. ஹெட்டிங் முன்னேறி செல்வது. இது எல்லாமே headingly ஹெட் கோ ஹெட்ங்கிற மாதிரி பாருங்க. இங்க ஹெட்ஸ் வருதா, தலைகள். இது மாதிரி Heads. இருக்கானா அது இல்லை, Heading heads. இது மாதிரி இருக்கானா அது இல்லை, இது மாதிரி இருக்கு Headed, ஆனா sir. அது இல்லை. பாருங்க, headed. He is headed. Headed. headed Headed. headingly Headedly. headedly
இந்த இருக்கு பாருங்க, Headedly. the heading person, headingly. Headable வராதா நான் சார்? காப்பி பேஸ்ட் எதுக்கு பண்றேன்னா ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கேன்னு பண்றேன், ஒரே மீனிங்கா இருக்குன்னு பண்ணல. ஞாபகம் வச்சுங்க, Okay. ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்குங்கிறதுனால தான் பண்றேன். Okay, மீனிங் sir. Headable இதுல உள்ள வராதா? இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, ஹெட்டபிள், ஹெட்டபிள். அவர் தலைமை தாங்கக்கூடியவர், ஹெட்டபிள் பர்சன், ஹெட்டபிளி. ஹெட்டபிளி, Headedly. ஹெட்டபிலிட்டி. Headability. தலைமை தாங்கும் பண்பு, ஹெட்டபிலிட்டி, தன்மை. Headedly. Headedly. Headability. Headedly. Wow. Help. I help for that, sir. I help. I help on that. I help on that. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? I I help. help with that. I help with that. I help with பொதுவா that. I அதான் help on that. சொல்லுங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேனே, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்றேனே. I help about that. About that, sir. I help about that. Not really. Help about that இப்படி வரும். அதை பத்தி I நம்ம help for that. help for that வரலாம். For I that. I help with that தான் வந்து பெஸ்ட். I help with that. நான் I help with that. I help I on. help on that. I help in that. I help with that. that. I பண்ணலாம். help for that. இது புரியுது இல்லைங்களா? ஹெல்ப். இப்ப பாருங்க, Yes, sir. குயிக்கா இங்க போட்டீங்கன்னாக்கா, நீங்க பளிச்சுன்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, இங்க உதவி செய்கிறேன், இங்க பாருங்க உதவி. உதவி. Helping. Helps. வெறும் ஹெல்ப், Help. வெறும் ஹெல்ப் இருக்கு பாருங்க. Do you need any help? Do you need any help? அப்படின்னா நவுன் ஆயிருக்கு பாருங்க. I help youனா verb. Do you need? I have to help himனாலும் verb தான். But he needs help. என்ன? He needs apples. Look at that apple பதில் help வருது பாருங்க. அது புரியுதா? இது புரியுதா? ஹெல்பிங் ஈஸியா கொண்டு வந்துடலாம். இந்த ஹெல்பிங் ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். Helps. இந்த ஹெல்பிங் ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஹெல்பிங் பாய், ஹெல்ப்டு Helping boy. பாய். Helpingly. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? Helping. Helpingly. Helpable. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹெல்பிங், இந்த ஹெல்பிங், இந்த ஹெல்பிங் தான் நீங்க கரெக்டா போடுங்க. I am helping. I have been helping. Helping is good. Helping others is good. He is helping everyone. இப்ப பாருங்க, இந்த I இடத்துல am a helpable he person. is a helping, he has a helping tendency. He has a helping tendency. Tendency நோன் வருதா? என்ன tendency? Helping tendency. Helping வந்துச்சா? tendency. He has been helped. He is helped. He is a helped boy. அவன் உதவி செய்யப்பட்ட பையன். அவனுக்கு எல்லாரும் உதவி செஞ்சாங்க. He talks helpingly. உதவிகரமாக பேசுகிறார். உதவிகரமாக பேசுகிறார். இப்ப இங்க பாத்தீங்கன்னா helps. Helpability. இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா? You can fill it up. Hide. I hide from him. I hide I hide from him. I பிரமாதம், hide பிரமாதம், from him. பிரமாதம். Hide. இங்க என்ன வரும்? நம்பர் 2 என்ன வரும்? Hidden. Hided, sir. Hid. நம்பர் 3 Oh, hidden. 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 இங்க பாருங்க. Hidden. இங்க hidden boy. Hiding. Hiding. Hides. இங்க hidden, அந்த hidden வேற மீனிங். Hide. மறைக்கிறேன், மறைத்தேன், மறைத்து, மறைக்கப்பட்ட. மறைக்கப்பட்ட. மறைக்கிறேன், மறைத்தேன், மறைத்து, மறைக்கப்பட்ட. மறைந்து கொண்டிருக்கின்ற ஹைடிங் பாய். Hiding. இந்த ஹைடிங் வேற, And the இந்த hidden. ஹைடிங் வேற. Amos. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைடிங் இருக்கு. நவுன். வாவ், மறைத்தல். இந்த ஹைடிங் வேற. இது நீங்க வேர்போட நினைச்சு எப்பயும் சொல்லிடலாம். வேர்பு Hiddenly.
Yes, sir. Hiddenly. hiddenable He talks மறைக்கக்கூடிய hiddenly. He talks hiddenlyனா எப்பயுமே மறைச்சு பேசுறாரு அவரு அப்படிங்கிறது தான். ஸோ எப்பயுமே வேர்போட பண்பை குறிக்கிறது தான் தட் வேர்பு. ஒரு வேர்பை போட்டு அப்படியே போட்டுடலாம். ஆனா சார் மறைக்கக்கூடியன்னு வராதா சார்? சொல்லுங்க. மறைக்கக்கூடிய ஹிடனபிள் டெஃபினட்டா வரும். மறைக்கத்தக்க மறைக்கக்கூடிய மறைக்கத்தக்க வகையில் ஹிடன் நபிள். ABL, sir. Hiddenable. Yeah. Hiddenably. Hiddenable. Hiddenability. மறைக்கக்கூடிய தன்மை அவனிடம் இருக்கிறது. Hiddenability. பட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தப்பு இல்லாம போட்டுக்கணும். ஹிடன் அதெல்லாம் ப்ராப்பரா போட்டு எல்லாமே heights. சூப்பர் சூப்பர். I hint dash him. ஹிண்ட்னா அவனுக்கு உதவி செய்யறதுன்னு குறிப்பு சொல்லுது ஹிண்ட் Hint. கொடுக்குறான் எடுக்கிறது இப்போ எக்ஸாம் படிக்கிறோம்னா நம்ம I hint to him, sir. இன்னொன்னு இந்த இடத்துல Hint to him. hint For him, sir. at Oh, him. hint at him. பார்லாம் வந்துடாது. சோ இது வந்து வேற அப்படிங்கிறது தெரியுது. ஹிண்ட் இங்க வருது. 6 எல்லாம் வரும். ஸ்ரீகணிஷ்கா இங்க என்ன வரும்? Hint. இங்க ஒண்ணு ஹிண்ட் வருது. இது வச்சுதான் ஹிண்ட் எல்லாம் போடுறீங்க. இங்க என்ன வரும்? நார்மலா ஹிண்டிங் சொல்லிடலாமா? இன்னொன்னு என்ன சொல்லுவீங்க? Hinting, yes, sir. Hinting. I gave him a hint. I gave him a hint. அப்படியே நவுன் ஆயிட்டா? I gave him a hint. நவுன் ஆயிடுச்சா? I gave him என்ன கொடுத்தேன்? ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். I gave him an apple. நான் என்ன கொடுத்தேன்? ஒரு ஆப்பிள் கொடுத்தேன். an apple. அது ஆப்பிள் வர்ற இடத்துல ஹிண்ட் வருது. அப்ப அது நவுன். சோ இந்த பொசிஷன் வச்சுதான் நீங்க என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா கண்டுபிடிங்க. ஹிண்ட் வந்துருச்சா? சூப்பரா வந்ததா? ஹிண்டட் பர்சன். ஹிண்டட் பர்சன் குறி கொடுக்கப்பட்ட பர்சன். ஹிண்ட்னா குறிப்பு கொடுக்கிறது. அந்த குறிப்பு கொடுக்கப்பட சோ ஹிண்டிங் பர்சன், குறிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஹிண்டிங் பர்சன். ரைட்? நவ் Yes, ஹிண்ட். sir. இப்படி இப்ப நீங்க வந்து ஹிண்டிங்லி டாக்ஸ். குறிப்பு கொடுத்துக்கிட்டே க்ளூ கொடுத்துக்கிட்டே பேசலாம். Hintingly. ஹிண்டிங்லி டாக்ஸ். ஒரு வேர்போட தான் எனக்கு நினைச்சா மட்டும்தான் அடுத்த உருவாகும். நான் குறிப்பு கொடுக்கிறேன், நான் குறிப்பு கொடுத்தேன், நான் குறிப்பு கொடுத்து, நான் குறிப்பு கொடுத்து கொண்டு, அவன் குறிப்பு கொடுக்கிறான். குறிப்பு கொடுத்தல் குறிப்பு கொடுக்கப்பட்ட குறிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற குறிப்பு கொடுத்து கொண்டு பேசுகிறான். சோ கொடுக்கும் வகையில் பேசுகிறான். நீங்க எப்படி வேணா அது போட்டுக்கலாம். இந்த டாக்ஸுக்கு வர்றது இங்க நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாம் அப்படியே சிமிலரா வந்துருச்சு பாத்தீங்களா? ஒண்ணு நீங்க பார்க்க இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஈஸியர். Hinting. Hints. நெக்ஸ்ட் ஐ இம்ப்ளிகேட் டேஷ். தொடர்பு படுத்துறது. I implicated with it. இன்னும் இம்ப்ளிகேட்னு சொல்லுங்க. இம்ப்ளிகேட்டட்னு சொல்லாதீங்க. வேர்பா சொல்லுவோம். இம்ப்ளிகேட்னே சொல்லி வச்சுக்கலாம். I implicate to it, sir. To it. இல்ல I implicate அதுல நான் சம்பந்தப்படுத்துறேன். I implicate on it. in it. In it. I implicate in it. In it, yes, sir. implicate in it. Now ரொம்ப ஈஸி ரைட்? நான் இம்ப்ளிகேட் இப்படி போட்டேன்னா ராமன் நீங்க verb noun என்ன சொல்லுவீங்க? நம்பர் 6 என்ன சொல்லுவீங்க? Sir, implicated, சொல்றதா? implicating, No. implicate. No.